எனக்கென்ன ஏலக்கா உனக்கென்ன ஊறுகான்னு லைஃப்பை வாழ்ந்துட்டு போங்க. டூ ஆர் பாய் பேபிஸ். நான் ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்கு பெண் குழந்தைய கொலை பண்ணுறவங்க, பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆணை கொலை பண்ணுறது இல்லை. அப்போ பெண் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண் குழந்தை கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த ரீசன்ஸ். நான் வந்து பெண் குழந்தை காப்பாற்றணும், போற்றணும், பேணணும், அவங்க சமுதாயத்துக்கு முக்கியம் அப்படி இப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்கள் பண்ணுறதா பண்ணுங்கள். பட் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசன்ஸ் வந்து அப்பா அம்மா என்ன வேணாலும் சொல்லிட்டு போடும். பட் பாய் பேபிஸ், ஆண் வாரிசு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? உங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை, அடுத்து நீங்க 2வது ஆண் குழந்தை அப்படின்னா உங்களை 10ல் 8 பேர் ஒரு பெண் குழந்தையோ அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளோ கொல்லப்பட்ட, உங்க வீட்டு பெண் பிள்ளைகள் கொல்லப்பட்ட கல்லறையில் உருவானவங்க நீங்க. அமானுஷம் அப்படிங்கிறது ஒன்று நிஜம் அப்படின்னா அதை நீங்க நம்புறீங்கன்னா ரியல் டைம் அமானுஷமே நீங்க தான். உங்களுக்காக பலி கொடுக்கப்பட்ட பெண்கள் உங்க கூட தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் வர்த்து தான் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த ஒரு ஆண் இல்லாத இடத்துல அந்த இடத்த பெண் வந்து நிறைவு செய்யறா. அதே மாதிரி தான் பெண் இல்லாத இடத்த ஆண் நிறைவு செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒத்துக்கணும். பட் ஒரு விஷயம், நீங்க இல்லைன்னா அது வந்து கண்டிப்பா பெண்களால முடியாது. யூ ஷுட் பி ஐடியல் ஃபார் உமன் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? நாங்க சட்டம் இல்லாம வெளியில போவோம், நினைச்ச இடத்துல ஜிப்பை ஊற்றி யூரின் போவோம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு தகுதியான விஷயம். என்ன நினச்சிட்டு என்ன அடையாளத்தை நீங்கள் காப்பாற்றணும்னு உங்கள் வீட்டில் அவங்க பெற்றெடுத்தாங்க, அந்த அடையாளத்தை நீங்கள் இன்னும் என்ன மேன்மைப்படுத்துனீங்க? இல்லை நீங்கள் உங்களோட வாரிசுக்கு நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெருமையான கௌரவமான விஷயம் என்ன அப்படின்றது. அந்த செகண்ட் திங் என்னன்னா, ஒய் குரோமோசோம் அம்மா கர்ப்பத்தில் நீங்கள் ஏன் ஸ்ட்ரெயிட்டாக தங்கலை? எக்ஸ் குரோமோசோம் ஏன் தங்க விட்டீங்க? எக்ஸ் குரோமோசோம் தங்கதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ அந்த எக்ஸ் குரோமோசோம் ஏன் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல? ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது சுதந்திர கொடியாக இருந்தாலும் அதோட சுதந்திரம் கொடிக்கம்பம் வரைக்கும் தான் ஒரு கேவலமான கான்செப்டில் ஆடேன்னு படம் எடுத்தாங்க. அதாவது வாட் எவர் ஷீ மே பி, வாட் எவர் ஷீ கேன் பி, ஸ்டில் ஷீ ஹேஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி. அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதை பண்ணிட்டு போங்க. ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இங்கேயும் பண்ணலை. why didn't you? ஆம்பளைங்க என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆம்பளைங்களால நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னா why can't you? அண்ட் கேட்கலாம், இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வியாக இருக்குது, இது இயற்கை, இதை நம்ம என்ன பண்ண முடியும் இதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இயற்கை காரணம் காமிச்சு தானே நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, எங்ககிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நான் கேட்குற கேள்வி கரெக்டு தான். பிகாஸ் இயற்கையை வந்து எங்களை வீக்கர் செக்ஸாக தான் படைச்சிருக்கு. சில விஷயங்களில் சில நேரங்களில் சில காரணங்களால் எங்களால் பண்ண முடியாது தான். எங்களால் பண்ண முடியலங்கிற விஷயத்த நாங்கள் பண்ண விட்டுட்டு போகிறோம், அது வேற. பட் இதை காரணம் காமிச்சு உங்களோட தேவையை தாண்டி, உங்கள் பயன்பாட்டுக்கு தாண்டி, உங்கள் நினப்புக்கு நீங்கள் எங்களால் என்ன முடியணும் முடியக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த டாமினேஷன் அங்கேயும் பண்ண முடியல. ஸோ உங்கள் தகுதி என்ன, ஒரு ஒர்த்ஃபுல் திங் உங்ககிட்ட என்ன இருக்குது? நீங்கள் ஏன் அம்மா கர்ப்பத்தில் ஸ்ட்ரெயிட்டாக தங்கலை? உங்களுக்காக ஏன் கொலைகள் பண்ணப்படுது? இதுக்கான ரீசன்ஸ், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் ஆன்சர்ஸ் எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் சொல்கிற இந்த விஷயம், நாளைக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களால் சேட்டை நீங்கள் செய்ய தான் போகிறீங்க. அதுக்கு உங்களை தேடி உங்ககிட்ட வர பெண் எதுவாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு ஆண் குழந்தை பெற்று தரேன் அப்படின்றதுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். அண்ட் தட்ஸ் இட். பாய்.